இன்னைக்கு 25 கோடி பேர் கலந்துக்கிற இந்தியா முழுவதும் நடக்கிற பாரத் பந்த் அப்படின்னு ஒன்று நடந்திருக்குது. அது குறித்து ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்தியா முழுக்க இருக்கிற 10 பெரிய தொழிற்சங்கங்கள் இணைஞ்சு நடத்த இந்த பாரத் பந்த் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. அதனுடைய கோரிக்கைகள் என்ன, மக்கள் அதுக்கு கொடுத்த வரவேற்பு என்ன, ஏன் இந்த மாதிரியான போராட்டங்கள் முதன்மையானது அப்படிங்கிற குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்பிரதாயமாக சொல்கிற வார்த்தை இல்லைங்க. இந்த தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விவாதத்தை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேட்டுக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுகளை பார்க்கலாம். தொண்ணூறுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பந்த் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு இந்த சொல் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. காரணம், அதுக்கு பிறகு பெரிய அளவில் எந்த போராட்டமும் நடக்கலை. இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் இணைஞ்சு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், அப்படி ஏற்படுத்துதா அப்படிங்கிறது முதன்மையானது. இன்னைக்கு நடந்த இந்த போராட்டம் அந்த மாதிரியான எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த போராட்டம் ஏன் மக்கள்கிட்ட கவனம் பெறல, ஏன் ஊடகங்கள் இதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல? எத்தனையோ செய்திகள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் கொண்டு போகுது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பிரச்சனையாக இது. இந்த போராட்டத்திற்கான காரணம் அப்படிங்கிறது மக்களோட அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற சிக்கல்களுக்கான கோரிக்கைகள். ஆனால் பிற செய்திகளில் கிடைக்கிற கவனத்தை விட 10ல் 1 பங்கு கூட இந்த போராட்டம் குறித்த கவனம் இல்லை. இவ்வளோ வருத்தத்துக்குரியது. இது ஒரு பக்கம். இந்த போராட்டம் குறித்து, இந்த போராட்டத்தினுடைய சரிகை குறித்து, இந்த போராட்டத்துக்கும் மக்களுக்குமான தொடர்பு குறித்து மக்கள்கிட்ட என்ன விளக்கி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. எந்த முயற்சியும் அந்த மாதிரி நடக்கலை. அதுதான் நிஜமாவே பெரிய சிக்கலாக சொல்லிப்பாங்க. போட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்த போராட்டம் ஏன் நடத்தினாங்க, இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? 2024 அதாவது கடந்த வருஷம் ஒன்றிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கிட்ட இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள் இணைஞ்சு ஒரு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நோட்டீஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்ததுக்கு பிறகும் இது வரைக்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரோ இல்லை அவர் சார்பில் வேற யாருமோ தொழிற்சங்கங்கள்கிட்ட இது குறித்து கலந்து பேசவோ, இல்லை அவங்க கோரிக்கைகளை பரிசீலிக்கவோ, இல்லை அதை தீர்க்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்கலை. சரி, அவங்க கொடுத்த கோரிக்கைகள்லாம் என்ன மக்கள் விரோத கோரிக்கைகளா அப்படின்னா அப்படி இல்லை. மக்கள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விலைவாசி உயர்வு, தனியார் மயம், தொழிலாளர் விரோத சட்டங்கள், ஓய்வூதியம், இந்த மாதிரியான கோரிக்கைகள் தான். குறைஞ்சபட்சம் இதை பரிசீலிக்காமல் செய்யணும்ல, ஏன் செய்யலை? அதோடு மட்டும் இல்லைங்க, தொழிலாளர் மாநாடு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நடக்கும். தொழிலாளர் மாநாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசு தரப்பில் உள்ள பிரதிநிதிகள், முதலாளிகள் தரப்பு பிரதிநிதிகள், தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள், இவங்க 3 தரப்பும் உட்கார்ந்து பேசி அன்றன்றைய நிலவரங்களை, தொழில் சார்ந்த நிலவரங்களை, தொழிலாளர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், முதலாளிகளுடைய சிக்கல்கள், இது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு அதை அறிவிப்பாங்க. இதைத்தான் தொழிலாளர் மாநாடு அப்படின்னு சொல்கிறது. இது இப்போ இல்லைங்க, 40களிலிருந்து தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு 1942 நடந்த தொழிலாளர்களுடைய 7வது மாநாடு, அதில் தான் 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத அதிகாரபூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. அந்த மாநாடு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட்டப்படவே இல்லை. இந்த மாநாடு வருஷம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. முதலாளிகள் மாநாடு வருஷம் நடக்கும். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடும்போது, பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பட்ஜெட்டில் அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அசோசம் மாதிரியான முதலாளித்துவ கூட்டமைப்பு அவங்களெல்லாம் கூட்டு வச்சு அரசு அதிகாரிகள் அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லுவாங்க. முதலாளிகள் அதில் திருத்தம் சொல்லுவாங்க. அந்த திருத்தத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் வெளில வரும்.
இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற நடைமுறை. ஆனால் இந்த தொழிலாளர் மாநாடு அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டப்படுறது இல்லை. எப்போவாவது ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி தான் கூட்டப்படுறது வழக்கம். ஆனால் 2014க்கு பிறகு இந்த மாநாடு கூட்டப்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிக்கல். இந்த மாநாட்டை கூட்டணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கோரிக்கை. இது குறித்து இதுவரைக்கும் எந்த பதிலும் அரசு தரப்புலேருந்து யாரும் சொல்லலை. அதனால தான் இந்த பாரத் பந்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பந்தை யாரெல்லாம் நடத்துகிறா அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுற 10 சங்கங்கள் இணைஞ்சு தான் இந்த போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. சற்றேறக்குரிய 25 கோடி தொழிலாளர்கள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. அந்த 10 பெரிய தொழிற்சங்கங்கள் எவைலாம் அப்படின்னா, இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், ஹிந்த் மஸ்தூர் சபா, இந்திய தொழிற்சங்க மையம், அகில இந்திய ஐக்கிய தொழிற்சங்க மையம், தொழிற்சங்க ஒன்றிணைப்பு மையம், சுயதொழில் புரியும் பெண்கள் சங்கம், அகில இந்திய மத்திய தொழிற்சங்க கவுன்சில், தொழிலாளர் முற்போக்கு கூட்டமைப்பு, ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ். இந்த 10 பெரிய தொழிற்சங்கங்கள் தான் இணைஞ்சு இந்த போராட்டம் நடத்துது. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக தவிர பிற கட்சிகள் அனைத்தும், அந்தந்த கட்சிகளுடைய தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக கூட்டணி இந்த போராட்டத்தை வரவேற்றிருக்கிறாங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பங்களிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இந்த போராட்டத்தில் யாரும் கலந்துக்கிடக்கூடாது, வேற வேற காரணங்களை சொல்லி லீவ் எடுக்கக்கூடாது. ஒருவேளை போராட்டத்தில் கலந்து தெரிய வந்ததுன்னா அவங்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய போராட்ட நாளில் போக்குவரத்தில் எந்த சிக்கலும் வராமல், எந்த இடையூறும் வராமல், எந்த முடக்கமும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் வராது, எந்த பேருந்து சேவையும் நிறுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, திமுக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த போராட்டத்தை வரவேற்குது. அப்படி இருக்கிற போது இவங்க ஏன் இந்த மாதிரி அறிவிக்கணும்? முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், இது எல்லாருக்குமான அரசு அப்படின்னு. இந்த எல்லாருக்குமான அப்படிங்கிறதுல தொழிலாளர்கள் சேர்றாங்களா இல்லையா தெரியல, அவர் தான் விளக்கணும். இந்த போராட்டத்தில் இவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கையாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா வேலையின்மை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இந்தியாவில் இருக்கிற வேலையின்மை அது குறித்த தரவுகளை வந்து தொகுத்துருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 9.2% வேலை வாய்ப்பின்மை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதை விட இன்னும் ஒரு படி மேலே போனால் பீரியட் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு இளைஞர்கள் மத்தியில், அதாவது 20களுக்கு பிறகு 35க்குள்ள இந்த வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் வேலை வாய்ப்பின்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்துருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் 17.9%, கிராமப்புறங்களில் 13.7% வேலை வாய்ப்பின்மை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் துல்லியமான தகவல்களா அப்படின்னா அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு சர்வே மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க. 100 பேருக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் எடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இது துல்லியமான கணக்கீடு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த தோராயமான கணக்கீடு அபாயகரமானது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த அளவுக்கு வேலையின்மை நிகழ்வுற இந்த இந்தியாவில் அந்த வேலையின்மையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சு நடக்கிற இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கவனம் பெற்றிருக்கணும். இன்னொன்று விலைவாசி உயர்வு யாரை பாதிக்கலை? இந்தியாவில் மேல்தட்டில் இருக்கிற 10% மக்களை தவிர ஏனைய அனைவரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் இணைஞ்சு இதுக்கு போராடிக்கணும்.
ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போராட்டம் அதனுடைய சரி தவறுகள் அதனுடைய நியாயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படலை அப்படிங்கிறது தான் முதன்மையானது. இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்து வர்ற காலகட்டம் அப்படிங்கிறது வந்து முதலாளித்துவம் மிக வேகமாக எழுச்சி அடைஞ்சு வர்ற காலகட்டம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வருவாயினுடைய பெரும் பகுதி இந்த தொழில்துறை உட்கட்டுமானத்துக்காகத்தான் செலவிடப்படுது. இந்தியாவுடைய பல பெரும் முதலாளிகள் நாடு கடந்து தங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியாவுடைய பிரதமர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவுடைய தொழில் வளம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுகிட்டு இருக்குது. இராணுவ வல்லமை அப்படிங்கிறது இன்னும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது சார்ந்த தொழில்நுட்பங்கள்லாம் ஒன்று இந்தியாவில் முனைஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி வேகம் எடுக்கப்பட்டிருக்குது, அல்லது வெளிநாடுகளிலிருந்து பேரம் பேசி வாங்குகிற முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்தியாவுடைய தொழில்துறை முதலாளித்துவ பாய்ச்சல் வேகத்தில் முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி முன்னோக்கி நகருது அப்படின்னா அதனுடைய நேரடி பொருள் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வளங்கள் முதலாளிகளுக்கு மாற்றப்படுது அப்படிங்கிறதும், மக்கள் முன்னிலும் வேகமாக சுரண்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறதும் அதனுடைய நேரடி பொருள். அப்படின்னா இந்த மாதிரியான போராட்டங்கள், இந்த போராட்டங்களுடைய தேவை இந்த வருங்காலத்தில் மிக வேகமாக இன்னும் அதிக அளவில் இன்னும் விரிஞ்ச அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த போராட்டங்களில் தொடர்ச்சியாக மக்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னா இந்த தொழிற்சங்கங்களுக்கும் மக்களுக்குமான இணைப்பு அப்படிங்கிறது மிக வேகமாகவும் தெளிவான புரிதலோடையும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் முதன்மையானது. ஆனாலும் இந்த அளவுக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள்லாம் ஒற்றுமையாக இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறதே முதல் கட்டம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த அளவில் தான் சொல்லி இந்த போராட்டத்தை பார்க்குது. இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. கூடுதல் விவரங்கள் மாற்று கருத்துகள் இருந்தாலும் முன்வைங்க. தொடர்ச்சியாக நம்ம உரையாடலை முன்னெடுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்குவோம்.